ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புளிம்பி ரசம். அதாவது புளி நெல்லிக்காயின்னு சொல்லலாம், இரும்பன் புளின்னு சொல்லலாம். இந்த புளி நெல்லிக்காயில் நிறைய விதமான ரெசிபிகள் செய்யலாம். நான் இன்றைக்கி ரசம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் நான் 4 நெல்லிக்காய் எடுத்து தான் செய்திருக்கேன். பாருங்கள், இதை 4 நெல்லிக்காய் இதில் ஒரு சைடில் இருக்கட்டு. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 6 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளையும் போட்டு கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரை எடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுருங்க. இப்போ இந்த 4 நெல்லிக்காயும் கட் பண்ணி போட்டுருங்க. நடுவில் விதைகள் இருக்குன்னா எடுத்துருங்க. இது இளம் நெல்லிக்காய் தான், விதைகள் இல்லை. அதையும் போட்டு இதையும் கொஞ்சம் குறவரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 3 கப்பு தண்ணி விடணும். 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு இப்போ போட வேண்டாம், இல்லைன்னா கொஞ்சமாக போடணும் உப்பு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போடுவேன். நான் ரசம் வைக்கும்போது கொஞ்சம் சாம்பார் தூள் போடுவேன். அப்படின்னா நல்ல வாசனையாகிட்டு இருக்கும். கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நல்லா கொதி வரட்டு. இந்த புளி நெல்லிக்காயோட வாசனை கொஞ்சம் போகணும். நல்லா கொதி வந்தோடனே அது அப்படியே இருக்கட்டு சைடில். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ எண்ணெயில், நல்லெண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு, அதை போட்டு இதில் வதக்கி விட்டுறணும். இந்த ரசத்துக்கு அதிகமாக எண்ணெய் விடக்கூடாது. நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். நம்ம குடிக்க பக்குவத்தில் இருக்கிறதுனால அதிகமாக எண்ணெய் விட வேண்டாம். இப்போ தாளிச்சதை தூக்கி ரசத்தில் விட்டுடலாம். பாருங்கள், ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். நல்லா கொதி வந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து பார்த்து போட்டுவிடுங்க. நம்ம குடிக்கணும். பாருங்கள், இப்போ இறக்கி வச்சுட்டு மல்லி தலையை தூவிடுங்க. பாருங்கள், இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.